இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற படம் "பிளைன்". இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கலந்த ஒரு சூப்பரான ஒரு படம். நம்ம சேனல்ல போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். படத்துக்கு கதை சொல்ற வீடியோ தான். இனி வரும் காலங்கள்ல இது போன்ற வீடியோக்கள் தான் நம்ம சேனல்ல அப்லோட் செய்யப்படும். 2023 ரிலீஸ் ஆன ஒரு அருமையான ஒரு படம். கதையோட ஆரம்பத்துல ஒரு பெரிய ஏர்போர்ட்ட காமிக்கிறாங்க. அதுல 2 அழகான பொண்ணுங்க அவசர அவசரமா ஃப்ளைட்ட பிடிக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயே 2 அழகான பொண்ணுங்க எப்படி? அப்படியே கேமரா வாசல் பக்கம் திரும்புது. அங்க ஒருத்தர் அவசர அவசரமா ஓடி வர்றாரு. அவர் யாருன்னு பார்த்தா அவர் தான் நம்ம பைலட். ஓடி போய் எல்இடி போர்டில் அவரோட ஃப்ளைட் எப்போ என்னன்னு அதை பார்த்துட்டு அவரோட பொண்ணுக்கு வீடியோ கால் பேசிட்டும் போறாரு. அவருக்கும் எமிகிரேஷன் பண்றாங்க. அதையும் அவர் முடிச்சுட்டு ஃப்ளைட்டுக்குள்ள போயிட்டாரு. அங்க ஏற்கனவே இன்னொரு பைலட் இருக்கிறாரு. அவரும் இவரும் இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. 2 பேருக்கும் சேர்ந்து ஒர்க் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் டைம் போல இருக்கு. அப்போ ஏர்போர்ட் மேலதிகாரி உள்ள வந்து பைலட் கிட்ட வெதர் கண்டிஷன் சரியில்லைன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பைலட் இல்ல சவுத் ஈஸ்ட் வழியா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு எல்லாரும் அதே வழியில போகலாம் முடிவு பண்றாங்க. அப்போ வெளியில ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு கைதியோட நின்று இந்த பைலட் கிட்ட இவன் ஒரு கைதி இவனை ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகணும் அதுக்கான எல்லா ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வாங்கி பைலட் பார்த்துட்டு சரின்னு ஒரு லாஸ்ட் செட்டில் உட்கார வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம பைலட் ஏரோசிஸ்ட் கிட்ட பேசஞ்சரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாரு. அப்புறம் லாஸ்ட்டாக உட்காந்துட்டு அந்த கைதியை பற்றி ஏரோசிஸ்ட் கிட்ட பேசுகிறாரு. அப்புறம் பேசஞ்சர் ஒருத்தராக உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. பைலட்டும் வரவங்களை வெல்கம் பண்ணி உள்ளே கூப்பிட்றாரு. படத்தோட ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் 2 அழகான பொண்ணு பார்த்தோம் இல்லைங்களா, அவங்களும் இதே ஃப்ளைட்டில் தான் வராங்க. அப்போ அந்த அழகான பொண்ணுங்க அவங்க சீட்டை தேடிக்கிட்டு லாஸ்ட் சீட்டில் கைதி உட்காந்துட்டு இடத்துக்கு வராங்க. ஏன்னா இவங்க உட்கார வேண்டிய சீட்டில் அந்த கைதியும் போலீஸ் ஆஃபீஸரும் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே சீட் இல்லை, நீங்கள் வேற இடம் மாறி உட்காலாம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறார். இந்த பொண்ணுங்க 2 பேரும் வேற இடம் மாறி உட்காந்துக்கிறாங்க. பைலட்டும் அவர் சீட்டில் உட்காந்து ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கு உண்டான ப்ராசஸ் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஃப்ளைட்டும் ஒரு வழியாக டேக் ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. ஃப்ளைட்டில் பேசஞ்சர் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு ஜாலியாக பேசிட்டு வராங்க. ஒரு பக்கம் 2 பைலட்டும் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோஸை ஒருத்தர் காமிச்சு அதை பற்றி பேசிக்கிட்டு வராங்க. திடீர்னு பார்த்தா ஃப்ளைட்டில் ஏதோ டெக்னிக்கல் கோளாறு போல ஃப்ளைட் கடகடன்னு ஆடுது. உள்ளே இருக்கிற பேசஞ்சர்லாம் பயப்படுறாங்க. நம்ம ஹீரோ பேசஞ்சர் கிட்ட வந்து பயப்படாதீங்க, சின்ன ஒரு பிரச்சனை தான், மற்றபடி எல்லாம் சால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப திரும்பவும் ஃப்ளைட் கடகடன்னு ஆற ஆரம்பிக்குது. பைலட்டும் அவரோட சீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு அது என்னன்னு சரி செய்ய பார்க்குறாரு. பைலட் 2 பேருக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா வெளியில் இடியும் மின்னலுமா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. வயர்லெஸ் மூலியமா ரேடார் மூலியமா பக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைமில் கைதுக்கு துணையாக வந்த போலீஸ் ஆஃபீஸர் யாருக்கும் எஸ்எம்எஸ் அனுப்ப முயற்சி பண்ணாரு. அந்த நேரம் பார்த்து அவரோட ஃபோன் கீழே விழுந்துடுச்சு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஃபோனை எடுக்க போகும்போது ஏரோசிஸ்ட் அதை பார்த்துட்டு போகாதீங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சீட் பெல்ட்டை கழட்டிட்டு போலீஸ் ஆஃபீஸரை பிடிக்க போறாங்க. ஃப்ளைட் ஆடுற ஆட்டத்தில் 2 பேரும் ஃப்ளைட்டோட மேல் பகுதியில் அடிச்சு கீழே விழுந்து 2 பேரும் அந்த இடத்துல இறந்து போறாங்க. விமானம் நிலைத்தது மாதிரி வானத்தில் பறந்துகிட்டு இருக்கு. எந்த நேரத்திலும் கடல்ல விழலாம். எல்லாரையும் சீட் பெல்ட் போட்டுக்க சொல்லி பேசஞ்சர் கிட்ட இன்னொரு ஏரோசிஸ்ட் சொல்றாங்க. ஏன்னா விமானம் நடு கடல்ல பறந்துகிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம பைலட் 2 பேரும் யோசிக்கிறாங்க. அப்பதான் பைலட் பக்கத்துல இருக்கிற ஒரு தீவை பாக்குறாரு. சரி இப்போதைக்கு இந்த ஃப்ளைட்டை அந்த தீவுல லேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. சரி ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த தீவு முழுக்க ஒரே செடி மரம் கொடியாவே இருக்கு. எந்த இடத்துல லேண்ட் பண்றதுன்னு இவங்களுக்கும் தெரியல. தூரத்துல இருக்கிற ஒரு ரன்வேவை பாக்குறாரு. சரி ஃப்ளைட்டையும் அந்த ரன்வேல கஷ்டப்பட்டு நிறுத்துறாங்க. பேசஞ்சர் எல்லோரும் பத்திரமா தரையிறங்குறாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க் அப்படின்னு காமிக்கிறாங்க. இவங்க யாருன்னா நம்ம இவ்வளோ நேரம் ஒரு ஃப்ளைட்டை பார்த்துட்டு இருந்தோம்ல, அந்த ஃப்ளைட்டுடைய கம்பெனி ஓனர்ஸ் இவங்க தான். கம்பெனி சிஇஓ வர்றாரு. என்ன ஆச்சு அப்படின்னு இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பைலட்டை காமிக்கிறாங்க. கோ பைலட் ஏரோசிஸ்ட் 3 பேரும் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பைலட் பேசஞ்சர் கிட்ட வந்து இதை பாருங்க ஃப்ளைட் கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆகிப்போச்சு, எப்படியாச்சும் அதை சரி பண்ணிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைலட் அங்கேருந்து கிளம்புறாரு. மறுபடியும் ஃப்ளைட் ஓனர்ஸாக காமிக்கிறாங்க. ஃப்ளைட் எங்கே இருக்குது அப்படின்னு ரேடா 3D விசுவலைஸ் மூலிமா பார்க்குறாங்க. இப்போ அந்த பைலட் அந்த பேசஞ்சர் கிட்ட ஸ்நாக்ஸ் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கிறது எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்த கைதி கிட்ட போய் பேசுறாரு. வா நம்ம காட்டுக்குள்ள போய் யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு. இப்போ பைலட் ஃப்ளைட்டுக்குள்ள போய் இறந்தவங்களோட உடலெல்லாம் பேக் பண்ணி ஒரு ஓரமா வைக்கிறாரு. அப்போ இறந்து போன அந்த போலீஸ் ஆஃபீஸர் வச்சிருந்த கன்னு கத்தி இதெல்லாம் பார்க்குறாரு. சரி நமக்கு இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கன்னை எடுத்துக்கிறாரு. பைலட்டும் கைதியும் காட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களான்னு பார்க்க கிளம்புறாங்க. இப்போதான் இந்த கதையில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. காட்டுக்குள்ள ஒரு தீவிரவாத கும்பல் ஏற்கனவே இருக்கு. ஃப்ளைட் வந்து தரையிறங்கின விஷயத்த ஒருத்தன் பார்த்துட்டு அவன் தலைவங்கிட்ட போய் சொல்றான். ஃப்ளைட் சவுத் சைனால காணாம போய் இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பெனி ஷேர் ஓனர்ஸ் ஒருத்தர் டிவி நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு. நியூஸ் சேனல் சொல்ற ஒரு விஷயத்த பைலட்டோட மனைவியும் அவர் பொண்ணும் பார்க்குறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம பைலட்டும் கைதியும் காட்டுக்குள்ள பேசிக்கிட்டு நடந்து போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பார்க்குறாரு. பின்னாடி வந்த கைதியே காணும். அதை பார்த்துட்டு நம்ம பைலட்டும் கண்டுக்காம போறாரு. ஃப்ளைட் ஓட்டின பைலட்டை பற்றின ஒரு வீடியோவை பார்க்குறாங்க. அதில் பைலட்டுக்கும் பேசஞ்சருக்கும் சண்டை நடக்குது. அதை பார்த்துட்டு அந்த ஓனர் ஐ லைக் திஸ் கை அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கும் நம்பிக்கை வந்துடுச்சு போல ஃப்ளைட் கிடச்சிடும்னு. அப்படியே இப்போ பைலட் காட்டுக்குள்ளே ஒரு பாலடைஞ்ச பில்டிங்கை பார்க்குறாரு. அதுக்குள்ளே போகிறாரு. பில்டிங் உள்ளே போகும்போது புல்லட் சிதறி கிடக்கிறத பார்க்குறாரு. இடுப்பில் வச்சு அந்த கன்னை எடுத்து கையில் வச்சுக்கிறாரு. அங்கே இருக்கிற பழைய வயர்லெஸ் ஃபோனை கனெக்ட் பண்ணிக்கிட்டு அவர் பொண்ணுக்கிட்ட பேசுகிறாரு. இந்த பக்கம் ஃப்ளைட் ஓனர்ஸ் காட்டுக்குள்ளே மாட்டிக்கின ஃப்ளைட்டை மீட்க அவர் கொஞ்சம் ஆளுங்களை அனுப்புகிறாரு. தான் பொண்ணுக்கிட்ட தன்னோட சூழ்நிலை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தீவிரவாதி ஒருத்தன் அந்த பைலட்டை அடிக்கிறாரு. 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. ஒரு கட்டத்தில் தீவிரவாதியை கொல்ல வேண்டியதாக போயிடுச்சு.
சத்தம் கேட்டு இன்னொரு தீவிரவாதியும் உள்ள வர பைலட் ஒளிஞ்சிக்கிறாரு. காணாம போன கைதி வந்து அந்த தீவிரவாதியை கொல்றாரு. இப்போ 2 பேரும் பில்டிங்ல இருந்து வெளியே போகும்போது ஒரு ரூம்ல ஒரு கேமரா இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த கேமரால என்ன ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு வீடியோவையும் பார்க்குறாங்க. உடனே அங்கிருந்து கார்ல பைலட்டும் கைதியும் ஏறி ஃப்ளைட் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. இவங்க போறதுக்குள்ள தீவிரவாதி கேங் அங்க போய் துப்பாக்கியை காட்டி மிரட்டாங்க. 2 பேரை கொல்லவும் செய்றாங்க. இதையெல்லாம் தூரத்துல ஒளிஞ்சிருந்து இந்த பைலட்டும் கைதியும் பார்க்குறாங்க. பாவம் இவங்களால எதுவும் செய்ய முடியல. 2 அடியாளுங்களை இங்கேயே விட்டுட்டு மற்ற பேசஞ்சர்லாம் பிணை கைதிகளா கூட்டிட்டு போறாங்க. தூரத்துல இருந்து பார்த்த நம்ம ஆளுங்க 2 பேரும் அந்த தீவிரவாதிகளை மிரட்டி எங்க போறாங்க என்ன ஏதுன்னு கேட்டு அவங்களையும் கொல்றாங்க. ஒரு பக்கம் ஓனர்ஸ் எல்லாம் காணாம போன ஃப்ளைட்டை தேட, மறுபக்கம் பைலட் அவர் போட்டிருக்க யூனிஃபார்ம்ல பேசஞ்சர் பிணை கைதிகளா தீவிரவாதிங்க கடத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத எழுதி வச்சுட்டு 2 பேரும் ஜீப் எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஒரு வழியா ஃப்ளைட் ஓனர்ஸ் எல்லாம் ஃப்ளைட் எங்க இருக்கு அப்படின்னு சேட்டலைட் மூலமா கண்டுபிடிக்கிறாங்க. கதையோட ஹீரோக்கள் 2 பேரும் ஆன் த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. தீவிரவாதிங்க பிணை கைதிகளை 4 பேரை மிரட்டி வச்சுட்டு, நீங்களாம் யாரு, எந்த ஊரு, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டு அதை வீடியோ ரெக்கார்டாக பண்றாங்க. இந்த சைடு ஃப்ளைட் கம்பெனி அனுப்பின ஆளுங்க ஃப்ளைட் இருக்கிற இடத்துக்கு போய் இடத்த செக் பண்ணுறாங்க. இவங்க செக் பண்ணுறது எல்லாமே கேமரா மூலிமா ஃப்ளைட் ஓனர்ஸ் லைவாக பார்க்குறாங்க. ஓனர்ஸ் அனுப்பின ஆள் ஒருத்தன் ஃப்ளைட்டுக்குள்ளே போய் செக் பண்ணுறாரு. அப்போ தான் பைலட் அவர் ஷார்ட்டில் எழுதி வச்சிருந்ததை பார்க்குறாரு. அதையும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. காட்டுக்குள்ளே நம்ம ஹீரோஸ் 2 பேரும் தீவிரவாதிங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அங்கே போயிடுறாங்க. பைலட்டும் கைதியும் யார் கண்ணிலையும் மாட்டாமல் அங்கே இருக்கிற தீவிரவாதிகளை சத்தம் இல்லாமல் கொல்றாங்க. பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட பேசஞ்சர்ஸை கண்டுபிடிச்சி அவங்க கை கட்டை அவிழ்த்து விட்டு அங்கே இருக்கிற வேனில் ஏறிக்க சொல்கிறாங்க. பட் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அது என்னென்னா, மெயின் கேட்டில் ஆளுங்க நிறைய பேர் நிற்கிறாங்க. அதை தாண்டி தான் இவங்க போய் ஆகணும். நம்ம பைலட் தீவிரவாதிகளை திசை திருப்ப வாண்டடாக போய் மாட்டிக்கிறாரு. அவங்க கிட்ட அடியும் வாங்குறாரு. அப்போது கேங்கோட தலைவன் அங்கே வரான். பைலட்டை போட்டு அடிக்கிறான். கொல்ல சொல்லியும் சொல்கிறான். அடியாலும் துப்பாக்கியை தூக்கிட்டு பைலட்டை சுட வரான். எங்கிருந்தோ அந்த ஒரு புல்லட் பைலட்டை சுட வந்தவனோட ஹெட் ஷாட்லேயே அடிக்குது. யார் என்னன்னு பார்த்தா ஃப்ளைட் ஓனர்ஸ் அனுப்பின ஆளுங்க, அதாவது அந்த ரெஸ்கியூ டீம் பைலட்டை வந்து காப்பாற்றுறாங்க. காப்பாற்ற வந்த ரெஸ்கியூ டீம் பைலட்டோட ஷர்ட்டை பைலட்டுக்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ தான் பைலட்டுக்கு புரியுது இவங்க யாருன்னு. இரு தரப்புக்கும் சண்டை நடக்குது. பேசஞ்சர் கூட்டிகிட்டு கம்யூடர்ஸ் அங்கேருந்து கிளம்புறாங்க. வேன் ஒரு வழியாக ஃப்ளைட் இருக்கிற இடத்துக்கு வந்துடுது. கம்யூடர்ஸ் எல்லாம் அங்கே அசம்பிள் ஆகி கொண்டு வந்த ஆயுதங்களை எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. பேசஞ்சர்ஸ் ஃப்ளைட்லேயும் ஏற்றுறாங்க. பைலட்டும் ஃப்ளைட்டை சரி பண்ணுறாரு. அப்போது அந்த தீவிரவாதிங்க தலைவன் மீதி இருக்கிற ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஃப்ளைட் இருக்கிற இடத்துக்கு வரான். தாக்குதலும் நடத்துகிறான். நம்ம ரெஸ்கியூ டீமும் பதில் தாக்குதலும் நடத்துகிறாங்க. 2 டீம் பெரிய இழப்பு ஏற்படுது. பைலட் ஃப்ளைட் ஏற ஓடும்போது தீவிரவாதி ஒருத்தன் அவர் காலையே சொல்கிறான். காயத்தோடு அவர் ஃப்ளைட்டில் ஏறுறாரு. ஃப்ளைட் உள்ளே போயிட்டு எல்லோரும் வந்தாச்சான்னு கேட்டுக்கிட்டே அவர் சீட்டில் போய் உட்கார்றாரு பைலட். ரெஸ்கியூ டீமும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையும் சுட்டுட்டு ஒவ்வொருத்தரும் அப்படியே ஃப்ளைட்டுக்குள்ளேயும் ஏறி வராங்க. வெளியே ஒரு சில பேர் பாதுகாப்பாகவும் சுட்டுக்கிட்டு இருக்காங்க. கைதியோட துப்பாக்கியில் புல்லட் காலி. அவரும் புல்லட் இருக்கிற பேக்கை செக் பண்ணுறாரு. செக் பண்ணும்போது அதில் பணம் இருக்கிற பேக்கை பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு எதையோ யோசிக்கிறாரு. ஃப்ளைட்டும் ஸ்டார்ட் ஆகி ரன்வேல சரியான பாதையில் திரும்புது. ஷூட் பண்ணிக்கிட்டே ஒருத்தராக ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறுறாங்க. ஆனால் நம்ம கைதி ஃப்ளைட்டில் ஏறாமல் ஓடி போய் பணம் இருக்கிற பேக்கை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ளே ஓடுறாரு. ஒரு வழியாக ரெஸ்கியூ டீமும் ஓடி போய் ஃப்ளைட்டில் ஏறிக்கிறாங்க. ஆனால் மிஞ்சி இருக்கிற தீவிரவாதிங்க தலைவனும் அவன் ஆளும் ஜீப்பை ஃபுல் ஸ்பீடில் ஓட்டிக்கிட்டு போய் ஃப்ளைட்டோட முன்னாடி போய் நிறுத்துறான். அவன் வச்சிருக்க ராக்கெட் லான்ச்சரை வச்சு ஃப்ளைட் அடிக்க எய்ம் பண்ணுறான். பண பேக் எடுத்துகிட்டு ஓடி போனால கைதி. அவன் ராக்கெட் லான்ச்சர் வச்சிருக்கிற தீவிரவாதியை ஹெட்ஷாட் பண்ணுறாரு. அவனும் செத்து போகிறான். பைலட்டும் ஒரு வழியாக ஃப்ளைட்டை வேகமாக ஓட்டிட்டு வராரு. மிஞ்சி இருக்கிற தீவிரவாத தலைவன் ராக்கெட் லான்ச்சர் எடுத்து ஃப்ளைட் அடிக்க எய்ம் பண்ணுறான். பட் ஃப்ளைட்டோட டயர் தீவிரவாதியோட தலைவனை அடித்து காலி பண்ணிட்டு வெற்றிகரமாக பறகுது. இன்னும் கொஞ்சம் தீவிரவாதிங்க இந்த இடத்துக்கு வராங்க. வந்து பறந்துட்டு இருக்கிற ஃப்ளைட்டை ஷூட் பண்ணுறாங்க. கைதியும் அங்கேருந்து தப்பிச்சு போகிறாரு. பறந்துட்டு இருக்கிற ஃப்ளைட்டும் நிலை மாறி கடல் கடந்து பக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட் ரன்வேல தரையிறங்குது. இதெல்லாம் ரேடார் சேட்டிலைட் மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்க ஃப்ளைட்டுடைய ஓனர்ஸ் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. பேசஞ்சர்ஸும் சந்தோஷப்படுறாங்க. எல்லோரும் பத்திரமா மீட்கப்பட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கடைசியாக நம்ம பைலட்டும் அவர் ஃபேமிலிக்கிட்ட ஹாப்பியாக பேசுகிறாரு. அவ்வளோதாங்க. இதோட இந்த படம் முடியுது. முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டு பாருங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.